ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக ஈஸியாக இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போது நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். குடல் குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் மசாலாலாம் வறுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பட்டை, ஒரே ஒரு ஸ்டார் பூவு, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுபட்டோடனே இதில் ஒரு 20-25 பல் சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி சேர்க்கும்போது குடல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் வறுபட்டோடனேயும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து ரொம்ப ட்ரையாகலாம் நீங்கள் வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தாலே போதும். இப்போ இது இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறின பிறகு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கிற குடல் இருக்குது, இதில் சுடுதண்ணி சேர்த்து நல்லா அலசணும். அப்போது இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறிட்டு நமக்கு கவிச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்கிறத விட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கனால கையில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியேறி வரட்டும். ஒரு 1/2 hour அடுத்து இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம 4-5 தடவை கழுவி வச்சுருக்கோம். அதனால் அடுத்து நல்லா ஒரு வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போடணுன்னே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நான் சொல்கிறேன் இந்த மெத்தடில் செஞ்சேன்னா குடல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு குடல் குழம்பு வைக்கும்போது எப்போயுமே ஒரு கவிச்சி ஸ்மெல் இருக்கும், அதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற குடலையும் கூட சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. குடலிலிருந்து தண்ணியெல்லாம் நல்லா வெளியேறிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சின்ன வெங்காயம், மசாலாலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த பிறகு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு உப்பு, உரப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து குக்கர் மூடி வச்சு ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குடல் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசிலெல்லாம் வந்த பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான குடல் குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப திக்கான கிரேவியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இது இட்லி, தோசை, சூடான ரைஸ் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னா ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.